இப்படி நாம் சக்கரத்தாழ்வாரை பல பரிமாணங்கள்ல பார்த்துன்னு வர நம்ம கோயில்களிலே ஆகமங்களிலே ஒரு கோயிலை ஏதேனும் அசௌச்சமோ ஏதேனும் நடந்தால் அந்த இடத்துல நம்ம சுத்தி செய்யணும். கோயில்ன்றது ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல நம்ம சுத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா புண்ணியாவாச்சனம்னு ஒன்று செய்ய வேண்டும். புண்ணியாவாச்சனம் சொல்லிதான் அது புரோக்ஷனம் பண்ணணும் அந்த இடத்த. அப்படி புண்ணியாவாச்சனம் சொல்லும்போது அந்த கடம் இருக்கும். ஒரு கடத்துல மாவலை வச்சு தர்பை வச்சு மேல தேங்காய் வச்சு அதுக்கு மேல கொத்து தர்பை வச்சு அர்ச்சக சுவாமிகள் ஓம் பகவத் பிஹி அனுக்கியாதா புண்ணியாகம் வாஜிஷேன்னு புண்ணியாகத்தை சொல்லுவா. அப்போ அந்த இடத்துல இந்த இடம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்தாலே அங்க சக்கரத்தாழ்வார் தான் ஆவாடம் பண்ணுவான் அந்த அந்த கடத்துல. மேலும் வேணன்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் ரொம்ப துஷ்டன், மக்களை படுத்துறான். ஒரு யஜ்யத்தை பண்ணி அந்த வேறன் அசுரனை கொண்டுட்டா எல்லாரும். அவனுடைய அணுக்களை எடுத்து அதுல இருந்து ஒரு உற்பத்தியானவர் பேரு பிருத்து அப்படின்னு பேர். அந்த பிருத்து மகாராஜருடைய பிருத்து அப்படின்றது பூமி, நீங்க சொல்றோம் இல்லையா பூமி. பிருத்து மகாராஜர் தான் அந்த பூமிக்கு அதிபதியா இருந்தவர். அவருடைய அம்சத்தை சொல்றச்சு அவர் கையில சக்கரம் தெரிஞ்சுது அப்படின்னா பெருமாளுடைய அம்சமா எப்படி பெருமாள் ஐடென்டிட்டி படுத்துறது அப்படின்றச்சு இந்த சக்கரம் தான் ஐடென்டிட்டியா இருந்தது. பிருத்து மகாராஜன் பெருமாளுக்கு சமானம் எப்படின்னா அவங்க கையில சக்கரம் இருந்தது அப்படின்னா. அடுத்தது அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அலாய், ஒரு மெட்டல் அலாய் மாதிரி வச்சு 3 இடத்தையும் எரிச்சுட்டு எல்லா இடத்துலையும். திரிபுராந்தகன் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு. அப்ப சிவபெருமான் என்ன பண்ற, எல்லாரும் சிவபெருமானை போய் நாடச்சு உலகமே தகிக்கிறது. அப்ப சிவபெருமானை போய் நாடச்சு சிவபெருமான் என்ன பண்றார், இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியே அவர் ரதமா மாத்துறார். பிரம்மாவை சாரதி ஆக்குறார். சூரியன் சந்திரனையும் சக்கரமாக்குறார். மேரு மலை இருக்கு இல்லையா அத வில்லா வைக்கிறார். அம்பாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார். அந்த அம்புனுடைய நுழைய சக்கரத்தாழ்வார் இருந்து லோகத்தை ரட்சிக்கிறார் அப்படின்னு ஒரு கதை.